சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு நமஸ்காரம். இன்றைய தினம் அபிராமி இந்தாதியில் நாம் சிந்திக்க இருக்கின்ற 79வது பாடல். அபிராமி பட்டர் அபிராமி எல்லாரையும் வெளிப்படுத்திய அற்புதமான பாடல் இந்த 79வது பாடல். ஒரு சிறப்பு இந்த ஒரு பாடலுக்கு மாத்திரம். ஏன் இதுவரைக்கும் உள்ள பாடல்லாம் இல்லாமல் இந்த விழிக்கே அருள் உண்டு பாடலுக்கு அப்படி என்ன சிறப்பு அப்படின்னா, இந்த பாடலை பாடுற பொழுது தான் அம்பாள் காதில் இருக்கிறது தாடங்கத்தை வானத்தை நோக்கி வீசி அந்த தோட்டை நிலவாய் ஒளிரச் செய்தாள். அப்படிப்பட்ட அந்த அற்புதம் நிகழ்ந்த பாடல். சரி, இந்த பாடலில் என்ன, இது அந்த அற்புதத்தை கொண்டு வந்தது. இது முதல் விஷயம். ரெண்டாவது என்னென்னா, எல்லாரும் சாமி கும்பிடுவா, அதில் ஒன்றும் மாற்றம்லாம் இல்லை. ஆனால் சாமி அதை ஏற்றுன்ட்டா அப்படிங்கிறது முதல் விஷயம். ரெண்டாவது தான் உணர்றது, அப்புறம் உணர்த்துறது அடுத்தவர்களுக்கு எனக்கு இறையருள் கிடைத்து விட்டது அப்படின்னு உணர்த்துறது. இதில் 3 விதமாக இருக்குது. நம்ம பொதுவாக சைவத்தில் சிந்திச்சு பார்த்தோம்னா 63 நாயன்மார்கள் இருக்கிறார்கள். அதில் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா எல்லாருமே சிவபெருமானை பார்த்தவா, அவர் மேலே அன்பு வச்சுண்டுவா, அதையே அடைஞ்சு மோட்சத்துக்கும் போனவா. ஆனால் அந்த 60 தொகையில் 3 பேர் தான் ஆச்சாரியர்கள். குரு ஞானசம்பந்தர், அப்பர், சுந்தரர். இவா மாத்திரம்தான் அந்த 63 பேரில் குறவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள், ஆசிரியர்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். அப்போ இந்த 60 பேருக்கு இல்லாத சிறப்பு இந்த 3 பேருக்கு என்ன இருக்குது அப்படின்னா, அந்த 60 பேருமே உணர்ந்தார்கள். ஆனால் இந்த 3 பேர் தான் உணர்ந்ததை பிறருக்கு உணர்த்தினார்கள். அதுதான் அதனுடைய செம்மை. அபிராமி பட்டருக்கு குருஸ்தானம் கிடைத்த அற்புதமான பாடல் இது. இந்த குருஸ்தானம்ங்கிறது இறைவன் நியமிக்கிறது, இறைவனுடைய அருள் அது. அது மாதிரி அம்பிகையினுடைய அருள். இப்போ அபிராமி பட்டர் முன்னாடியே அபிராமியை பார்த்து தான் பாடுறார். சரஸ்வதி தான் பாடலையே எடுத்து கொடுக்குறா. பண்ணலிக்கும் சொல் பரிமலை அப்படின்னு முன்னாடியே நிற்கிறார். அப்படி நின்னா இருந்தால் கூட எல்லாருக்கும் அவரால் அபிராமியை காட்ட முடியல. அவர் உண்டி தான் பார்த்து பாடுறார். அவருக்கு தான் அந்த அனுபவம் கிடைக்கிறது. இந்த ஆத்மா அனுபூதிங்கிறது அவருக்கு உண்டி தான் கிடைக்கிறது, மற்றவாளுக்கு கிடைக்கல. ஆனால் இந்த ஒரு பாடலில் நிலவை கொண்டு வா, நீ இருக்கேங்கிறத எல்லாருக்கும் நிரூபி, இந்த அமாவாசை அன்னைக்கு நிலவு பிரகாசமாக இருக்கணும், நீ தான் என் முன்னாடி இருக்கியே, நீ இருக்கேன்னு எல்லாருக்கும் தெரியப்படுத்து அப்படின்னு சொல்கிற பொழுது தான் அம்பாள் அந்த தோடை தூக்கி எங்கள் மேலே எறிகிறான். அப்போ இந்த பாடல் என்ன பண்ணுது அப்படின்னா, அம்பாள் செவிகளுக்கு எட்டிய பாடல். அது வரைக்கும். ரெண்டாவது, பிறருக்கு தான் இருப்பதை உணர்த்திய பாடல். அதுதான் இதனுடைய தனி சிறப்பு. அபிராமி பட்டர் குருஸ்தானம் பெற்ற பாடல். அவ்வளவு அற்புதம். சரி, இந்த பாடலை என்ன சொல்கிறார் அப்படின்னா, விழிக்கே அருள் உண்டு. அம்மா, நான் என்னவோ அம்பாளை பற்றி சொல்லணும், அம்பாள் விழிக்கு ரொம்ப கருணை இருக்கே அப்படின்னு சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. சூரியன் மிக பிரகாசமாக இருக்கும், சித்திரை மாதம் வெயில் அப்படின்னா கண் உள்ளவாளுக்கு சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. அதுமாரி சூரியன் பிரகாசமாக இருக்கும்னு சொல்லணுங்கிற அவசியம் இல்லை கண்ணு தெரிகிற வாழ்க்கை. அது மாதிரி அம்பாளை பற்றி தெரிஞ்ச வாழ்க்கை அவளுடைய விழியில் கருணை இருக்குன்னு சொல்லணுமா என்ன? அதுதான் இந்த இடத்துல சொல்கிறார். விழிக்கே அருள் உண்டு. உன் விழியில் இயல்பாகவே அருள் இருக்கு. நான் சொல்லி நீ யாருக்கும் அனுக்கிரம் பண்ண போகிறதில்லை. அதில் தெளிவாக இருக்கிறவர். அபிராமவல்லிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சு உண்டு. அதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உனக்கு அனுக்கிரகம் பண்ணக்கூடிய எண்ணம் இருக்குது, எனக்கு உன்னை கும்பிடணுங்கிற எண்ணம் ரொம்ப தெளிவாக இருக்குது. வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சு உண்டு. எனக்கு வேதத்தில் என்ன சொல்லியிருக்கோ அதை மாதிரி செய்யணுங்கிற எண்ணம் எனக்கும் இருக்குது.
உனக்கு அனுகிரகம் பண்ணுங்கிற எண்ணம் இருக்குது, வழிபாடு பண்ணணுங்கிற எண்ணம் எனக்கு இருக்குது. இப்போ என்ன பிரச்சனைன்னா, எமக்கு அவ்வழி கிடக்க அப்படின்னா, இப்படி ஒரு அற்புதமான வழி இருக்க பழிக்கே சுழன்று வெம்பாவங்களை செய்து பாழ் நரக குழிக்கே அழுந்தும் கயவர் தம்மோடு என்ன கூட்டு இனியே அப்படிங்க. இப்போ அந்த வழியெல்லாம் விட்டுட்டு, அம்பாளுடைய அனுகிரகம் பண்ணுற அவளை விட்டுட்டு, அற்புதமான வேத மார்க்கம் அதை விட்டுட்டு பழிக்கே சுழன்று அப்படின்னா, பழி தரக்கூடிய செயல், உலகியல் இன்பங்களை விரும்பி செய்கிற செயல், பிறருடைய இன்ப துன்பங்களை கருதாது செய்கிற செயல், வெம் பாவம்னே சொல்கிறார். வெம் பாவங்களே செய்து பாழ் நரக குழிக்கே அப்படின்னு. இது என்ன அப்படின்னா, மீண்டும் மீண்டும் பிறக்கிறோம் நரகக்குழி. அதுவும் நரகத்தில் வேறு அவஸ்தைப்படுறோங்கிறார். நரகங்கிறது தனி உலகம். மீண்டும் மீண்டும் அதில் அழுந்துகிற கயவர் அப்படின்னு யாரை சொல்கிறார் அப்படின்னா, உள்ளன்பில்லாதவர், இறைவனை நேசிக்காத புலன்களின் வழி செல்லுகிறவர். கல்ல புலன் ஐந்தும் வஞ்சனையே செய்ய அப்படின்னு சொல்லுவார். இந்த புலன்கள் என்ன பண்ணோன்னா, வளர 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 ஆசையை தூண்டும். ஐம்புலன்களும் அப்படியே அழிச்சின்னு போய் அப்படியே அனுபவிக்கணும் அனுபவிக்கணும் அனுபவிக்கணும்னே ஒரு நாளைக்கு ஆயுசு விடும். அந்த மாதிரி ஆசைக்கடலில் நம்மளை அகப்பட வைக்கும். ஆசைக்கடலுள் அகப்பட்டுங்கிற ஒரு பாடலில் அப்படி அந்த புலன்களின் வழி சென்று கூட்டு, அதன் வழியாகவே இந்த உலகத்தை பார்க்கின்ற அந்த பார்வை, இனிமேல் இந்த உலகத்தை பார்க்கின்ற பார்வை அவருக்கு இல்லை. ஏன் அப்படின்னா, விழிக்கே அருள் உண்டு. இப்போ அம்பாளுடைய விழின்னு அந்த விழியை எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. என்னென்னா, அந்தணர்கள் உபநயனம்னு சொல்லுவாள், பூனல் போட்டுக்கிறது. உபநயனம்னா மூன்றாவது விழி, துணைக்கண். அப்படின்னா என்ன அப்படின்னா, ஞானம் வந்துருத்து. சாமி பிரத்யட்சமாக அபிராமி பட்டர் சொன்னதை அபிராமி காதில் வாங்கிட்டா, அவனுக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கேன், அபிராமி பட்டருக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கேங்கிறத மறைமுகமாக எல்லாருக்கும் தெரியறதுக்கு நிலவு தூக்கி விட்டெறிஞ்சிட்டா. காதில் இருக்கிற தோடு அது நிலவாக பிரகாசிக்கிறது. அப்படி இருக்கிற பொழுது அந்த விழி அருள் இனிமே எனக்கு லோக திருஷ்டி கிடையாதுன்ட்டார். அப்படி பிரித்து பார்க்கணும். லோக திருஷ்டின்னா என்ன அப்படின்னா, நம்ம அம்பாளை பார்க்கும்போது எப்படி பார்க்குறோம்? மாணிக்க வாசகர் பார்த்தா மாதிரி நடராஜரை பார்க்கணும், அபிராமி பட்டர் பார்த்தா மாதிரி அம்பாளை பார்க்கணும். அப்படி ஒரு விழி அவர்களுக்கு இருக்கிறது. அந்த விழியை யார் கொடுத்துருக்கான்னா, அருளினாலே கொடுத்தது. அர்ஜுனன் ஞான திருஷ்டி வாங்கிட்டு பரமாத்மாவை பார்த்தான். திரிலோச்சன சிவாச்சாரியார் ஞான திருஷ்டி வாங்கிட்டு சைவ சித்தாந்த சாராவளிக்கு விளக்கம் எழுதினார். அது மாதிரி அம்பாளால் கொடுக்கப்பட்ட அந்த பால் அழும் பிள்ளைக்கு நல்கினேன்னு சொல்லுவாங்க. அந்த பாலை குடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு பாடக்கூடிய வல்லமை வருது. அது மாதிரி காணக்கூடிய வல்லமை இனிமேல் இந்த உலகத்தில் அவர் இந்த கயவருதம்மோடு கூட்டு இனியே பழிக்கே சுழன்று வெம் பாவங்களை செய்து பாழ் நரக குழிக்கே அழுந்தும் கயவருதம்மோடு என்ன கூட்டு இனியே அப்படிங்கிற வார்த்தை இப்போ என்ன சொல்கிறார் அப்படின்னா, இனிமேல் இந்த புலன்கள் வழி தோன்றி அலைகழிக்கின்ற ஆசையின் வழியே அலைகழிக்கின்ற துன்பம் எனக்கு இல்லை. அபிராமியினுடைய விழி என் மேல் பட்டுவிட்டது, எனக்கு அபிராமியை பார்க்கின்ற விழி கிடைத்து விட்டது. பரத்தை பார்த்தார் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மரத்தில் மறைந்தது மறையானை, மறைத்தது மறையானைன்னு சொல்லுவார் திருமூலர். ஒரு மரத்தில் ஒரு யானை பண்ணி, அந்த யானை இது என்னன்னு கேட்டால், இது எல்லா குழந்தைகளும் அதை யானைன்னு சொல்லுவோம். யாராவது ஒரு ஆச்சாரியர் கேட்டால் அவர் அது மரம்னு சொல்லுவார்.
அதை மரம்னு சொன்னால் அதை யானையாக பார்க்க முடியாது, யானைன்னு சொன்னால் அதை மரமாக பார்க்க முடியாது. அது மாதிரி உலகத்தில் அபிராமி அம்மையினுடைய விழியை வாங்கிட்டு ஞானத்தோடு பார்த்தோம்னா உலகத்தில் அவளை தவிர வேறு யாரும் தெரிய மாட்டா. அந்த விழியே இல்லாமல் நாம் நம்மளுடைய நோக்கத்துக்கு இந்த கயவர் தம்மோடு கூட்டு என்ன அப்படின்னு இந்த புலன்கள் வழி சென்று நாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அவளை தவிர பாக்கி எல்லாம் தெரியும். அம்பாளை பார்க்குறதுக்கு அவளே அனுகிரகம் பண்ணோம். அதனால தான் சொல்கிறார், விழிக்கே அருளுண்டு அபிராமவல்லிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சு உண்டு எமக்கு அவ்வழி கிடக்க பழிக்கே சுழன்று வெம்பாவங்களை செய்து பாழ் நரக குழிக்கே அழுந்தும் கயவர் தம்மோடு என்ன கூட்டு இனியே அப்படின்னு கேட்குற பொழுது அந்த நிலவு போயிடுது. அற்புதமான தோடை தூக்கி வானத்தில் எரிஞ்சு அமாவாசை அன்னைக்கு பூரண நிலவை ஏற்படுத்தின ஒரு அற்புத பாடல். ரெண்டாவது, இதில் ஒரே ஒரு சாஸ்திர கருத்து சொல்கிறதுக்கு ஆசைப்படுறேன். என்னென்னா, அம்பாளை கும்புறதுக்கு சவ்யாச்சாரம் வாமாச்சாரம்னு 2 வழி இருக்குது. சவ்யாச்சாரங்கிறது வேத வழி, அது உயிர் பலி இல்லாத மங்களமான செயல்களால் செய்யப்படுகிற ஆகமங்களாலே பரிந்துரைக்கப்படுகிற பூசணை. நம்ம வடக்க போக போக அம்பாளுக்கு எருமை பலி கொடுக்கறது, ஏதோ மாமிசம்லாம் வச்சு நிவேதியம் பண்ணுறது அப்படின்லாம் வச்சுட்டுருக்கா. அந்த மாதிரி ஒரு வழியானது அந்த வழியில் அம்பாளை கும்பிட்டா அந்த வழி தப்புங்கிறார். அதை எப்படி அவர் சொல்கிறார் அப்படின்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, ஆதிசங்கரர் காஞ்சியில் பைராயிகளால் வழிபாடு பண்ணப்பட்டுருந்த இந்த ரௌத்ரமான அந்த வழிபாட்டு முறை, அந்த வட்டுப்பாறைன்னு பேர், அந்த இடத்துல வச்சு பலி கொடுக்குற வழக்கம். அந்த மாதிரி வட்டுப்பாறையெல்லாம் அழித்து அந்த பலி கொடுக்குறத நீக்கி பரமசாந்தமாக எப்படி ஸ்ரீசக்கரம் பிரதிஷ்டை பண்ணி எப்படி அம்பாளை சாந்தப்படுத்தினாரோ உக்ரமூர்த்தியை, அந்த மாதிரி அந்த வாமாச்சார வழி, தவறான ஒரு வழி, புலன் இன்பங்களை இறைவனிடம் கேட்டு பெறுகிற வழி, உலகியல் இன்பங்களை கேட்டு, அதுதான் மண்ணளிக்கும் செல்வமோ பெறுவர் அப்படின்னு கேட்பார். அந்த வழியை தப்புன்னு சொல்கிறார். அந்த வாமாச்சார வழி வேண்டாம். அதனால தான் வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு. இதை நாம் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரே ஒரு கதை சொல்கிறதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். என்னென்னா, செருத்தொண்ட நாயனார்னு ஒருத்தர் இருந்தார். அவர் மிகப்பெரிய சிவ உபாசகர். அதில் என்ன சிறப்பு அப்படின்னா, பைரவருடைய உபாசகர், சிவனுடைய திருமேனியில் பைரவருடைய உபாசகர். அவன் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, வால் இருக்குல்ல, அந்த வாலில் பைரவரை உபாசனை பண்ணுவாள். அந்த வாளுக்கு அசிதாங்க பைரவர்னு பேர். அதை என்ன பண்ணுவாள், அதுலேயே சிவனை உபாசனை பண்ணி போர்க்களத்துக்கு எடுத்துன்னு போனால் 4 பேரை வெட்டுறவன் 40 பேரை வெட்டுவான். அந்த வாளுக்கு அவ்வளோ பெரிய பலம் வரும். அதை மாதிரி அவர் ஜெயிச்சுன்னு வந்தார். அந்த நாட்டையெல்லாம் ஜெயிச்சுன்னு வந்தார். அந்த மன்னனுக்கு அதெல்லாம் கொடுத்தார். அதை கொடுத்ததுனால நீ கோயில் கட்டின்னு சௌக்கியமாக இருன்னு சொன்னார். ஆனால் அவர்கிட்ட சாமி வரும்போது எப்படி வந்தார்னா, நான் உத்தராபதின்னு எனக்கு பேர், நான் அவருக்கு ஒரே ஒரு பையன், அப்படி ஜெயிச்சுன்னு அந்த தளபதிக்கு செருத்தொண்ட நாயனாருக்கு ஒரே ஒரு பையன், அதுவும் பச்சிலம் பாலகன், ஒரு 5 வயசுலேருந்து 7 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய பாலகன். அந்த சாமி எப்படி கேட்குறார், அந்த நரப்பசுவை எனக்கு கொடுக்கணும், அதை நீ பிடிச்சிக்கணும், அதோட அம்மா அதை கறி சமைக்கணும், அதை அனுமதியோடு சமைக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அதை நம்மளால் ஜீர்ணிக்கவே முடியல. ஒரு குழந்தைய அம்மா பிடிச்சி அப்பாவை வச்சு நறுக்கி கறி சமைச்சு போட்டிருக்கா அப்படின்னா அவர்கிட்ட போய் ஏன் இப்படி கேட்டார் அப்படின்னா, அவர் போர்க்களத்தில் எத்தனையோ பேரை சாமியினுடைய பேரை சொல்லி வெட்டியிருக்கார். அந்த கத்தி வழியில் அவருக்கு சாமி அனுகிரகம் பண்ணியிருக்கு, அதன் வழியில் வெற்றியை அடைந்தார். ஆனால் அந்த வழி அது கரைப்பட்டு போய்விடுகிறது. அந்த கரையை நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்கு தான் அவர்கிட்ட அந்த அவனுடைய குழந்தைய அவர் கையால் வெட்டும்போது தான் அந்த தலையை வெட்டுற கஷ்டம் என்னங்கிறது அவருக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் உத்தராபதி கேட்டார். அப்படி அப்போ நாம் ஒரு தவறான வழியில் அம்பாளை உபாசனை பண்ணுறதுக்கு பார்த்தோம்னா, உலகியல் இன்பங்களுக்காக உபாசனை பண்ணுறதை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மிக சீக்கிரமாக பலனை, ஒரு அல்ப பலனை தரக்கூடிய விஷயங்களை தேர்ந்தெடுத்து அந்த வழியை தேர்ந்தெடுக்காதீர்கள். வேதம் சொன்ன வழிக்கு வழிபாடு பண்ணுங்கோ
ஆகமம் சொன்ன வழிக்கு வழிபாடு பண்ணுங்கோ அப்படின்னு இந்த பாடலில் மறைமுகமாக நமக்கு சொல்லியிருக்கார். அதனால் அம்பாளை கும்பிட்றவா சவ்யமாக கும்பிடணும். சவ்யாச்சாரங்கிறது என்ன அப்படின்னா பிற உயிர்களை துன்பமின்றி வணங்குகிற வழிபாடு. அந்த வழிபாட்டை இதில் மிகச்செம்மையாக வலியுறுத்தி இருக்கிறார். இந்த பாடலை யார் பாடுறாளோ அவளுக்கு அபிராமியினுடைய அனுக்கிரகம் நித்திய சத்தியமாக உண்டு. அதில் எந்த விதமான மாற்றம் எல்லளவுக்கும் யாரும் சந்தேகப்பட வேண்டாம். இந்த பாடலை மாத்திரம் நம்ம பாராயணம் பண்ணிகிட்டே வந்தால் என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக நமக்கு பிரத்யட்சமாக அம்பாள் வருவாள். அந்த அனுகிரகம் நமக்கு பண்ணுவாள். அதில் எல்லளவுக்கும் சந்தேகம் வேண்டாம் யாருக்கும். அமாவாசையை பௌர்ணமியாக்கின அற்புத பாடல். ஏன்னா அந்த அம்பாளே தானே உறுதிப்படுத்தியிருக்கா, நான் தான் இருக்கேன் இந்த உலகத்துக்குன்னு. அபிராமி பட்டருடைய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, அபிராமிக்கு முன்னாடியே அபிராமி பட்டருடைய அருள் இருக்கே, அதை எல்லாருக்கும் வாங்கி வழங்கணுங்கிறதுக்காக தான் தமிழில் அவ்வளோ அற்புதமாக பண்ணியிருக்கார் இந்த பாடலை. இந்த ஒரு பாடல் போரும். இந்த அபிராமி 100 பாட்டில் இந்த ஒரு பாடல் போகிறோம். அபிராமியினுடைய அனுகிரகத்தை உங்களுக்கு பெற்று தருவதற்கு இந்த ஒரு பாடல் போரும். வேறு எந்த பாடலுமே வேண்டாம். ஏன்னா எல்லா வழியும் அவளே கொடுத்துருவாள். அவள் காலிலேயே சரணாகதியாக நம்ம வணங்கினோம்னா கண்டிப்பாக அந்த அருள் நமக்கு கிடைக்கும். அதாவது ஸ்ரீவித்யா உபாசனை பண்ணுறவாளுக்கு அம்பாள் இந்த மாதிரி அமாவாசையில் நிலவு தாடங்க வழியாக நிலவை செவி வழி செய்தியில் பார்த்தா 3 பேருக்கு அனுகிரகம் பண்ணதாக வருது. அப்பே தீட்சிதருக்கு இந்த மாதிரி பண்ணியிருக்கார் அப்படின்னு ஒரு செய்தி வருது. அதே மாதிரி காளிதாசனுக்கு இந்த மாதிரி ஒரு தாடங்கத்தை தூக்கி எறிஞ்சு அதே அமாவாசை அன்னைக்கு பௌர்ணமி. இது எல்லாமே ஒரே மாதிரியே இருக்கும். அபிராமி பட்டருக்கு, காளிதாசனுக்கு, அப்பய தீட்சிதர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய சாக்த உபாசகருக்கு, இவன் 3 பேருக்குமே இந்த அமாவாசையை பௌர்ணமியாக ஆக்கி காமிச்சிருக்கான். இது என்ன அப்படின்னு கேட்டால், சாக்த அருளை, சாக்த உபாசகர்கள் தான் பெற்ற அருளை அந்த காலத்தில் என்ன பண்ணுவான்னா, ஒரு சமயத்தை நிறுவுறது அப்படின்னு சொன்னால் ஏதாவது அற்புதம் பண்ணி நிறுவுவா. இப்போ கூன் பாண்டியனுக்கு உண்டான கூனை நிவர்த்தி பண்ணி பெரிய புராணம் நிறுவுகிறது, சைவம் வசதி அப்படின்னு. அதை மாதிரி இந்த இடத்துல சாக்தர்கள், சாக்த உபாசகர்கள் எப்படி நிறுவுவார்கள்? அனல்வாதம், புனல்வாதம்னு சொல்லுவார். தண்ணியில் எழுதி போடுறது, ஓலைச்சுவடியை நெருப்பில் போடுறது, அது அப்படியே எரியாமல் இருக்கணும். அதே மாதிரி புனல்வாதம், தண்ணியில் போட்டால், ஆற்று தண்ணியில் போட்டால் எழுத்து வரணும். அந்த மாதிரி மலர் வாடாமல் இருக்கணும். அந்த மாதிரிலாம் ஒரு வாதம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த விழிக்கே அருள் உண்டு அப்படிங்கிற பாடல் உமையம்மையின் அருளுக்கு சாட்சியை தரக்கூடிய பாடல். இந்த அருள் பாடல் அம்பாலே தன்னுடைய நிலவொளியாக எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி அமாவாசை அன்னைக்கு பௌர்ணமி நிலவை காட்டுறா அப்படின்னா அம்பாளுடைய அனுகிரகத்தை நிறுவுறது அப்படிங்கிறது தான் இதனுடைய சிறப்பு. இந்த சிறப்பு பாடல் மதச்சார்புடையது. சைவ சமயம் எப்படி தனக்கான உண்மையை நிறுவுகிறதோ அதுபோல் உமையம்மையினுடைய அருளை இந்த உலகிற்கு வெளிப்படுத்திய அபிராமி பட்டர் என்று சுப்பிரமணிய ஐயரை மாற்றின ஒரு அற்புத பாடல் இது. அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்திரஸ்து.